உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஒரு சின்னதாக ஒரு விளாக் பார்த்துடலாமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில் போகிற வழி தாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழிலாம் ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப காடு அழகாக இருக்கும். சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப விவசாய பூமி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு. நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த சைடெல்லாம் போவோம். அந்த வருஷத்தில் ஒரு டைம் போகக்குள்ள மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போனோடனே நம்மளுக்கு இந்த அடுப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப வெயிட் பண்ணி நாங்கள் பொங்கல் வச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்துட்டு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம எப்பயுமே சிறப்பு பூஜை திங்கக்கிழமை தான் பண்ணுவாங்க. அப்போ தான் போவோம். ஆனால் இப்போ வந்து எல்லா நாளும் சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. ஏன்னாக்கா, புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கிறதுனால தினம் தினம் விசேஷம்ன்ட்டு, சரி திங்கக்கிழமை கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், ஆடி கடைசி நாள்னு சொல்லிட்டு, அதனால் முன்னாடியே போயிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தோம். ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு வருஷத்தில் ஒரு டைம் பண்ணுறது தாங்க. அதுவும் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வருஷம் வருஷம் நீங்களும் ஒரு டைமாவது குலதெய்வ கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை காக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே இருக்கிற சாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரிஜினலாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஒரு அற்புதமான சாமி மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடித்து சூப்பராக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு நிறைய சிலைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மள பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் பார்க்கக்குள்ள அப்படி தான் தெரியும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ புதுசாக வந்து 7 கன்னிமார்கள் கட்டியிருக்கிறாங்க. கன்னிமார்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கோட வரலாறு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் யூடியூப் சேனலில் இருந்தால் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக இந்த குதிரை இதெல்லாம் கட்டியிருக்காங்க. நான் ரொம்ப எல்லா கோயிலையும் சுற்றி காட்டணும்னு ஆசை தான். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அபிஷேக பூஜை நடந்துகிட்ருக்கு. உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்றதுனால நாங்கள் உள்ளே போயிட்டோம். சரியாக வீடியோவே எடுக்க முடியல. டக்குன்னு கொஞ்சமாக எடுத்ததுனால தான் நாங்கள் இப்படி காட்டுறோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, உங்களோட பின்னாடி வர ஒரு சங்கதிகளுக்கும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு சொல்லிக் கொடுங்க. வருஷத்தில் ஒரு டைம் எங்கே இருந்தாலும் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அது வந்து நம்ம குடும்பத்தை காக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.